ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே 7 மாதங்களை கடந்த 8வது மாதத்தினுடைய முதல் வாரத்தில் நாம் மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்திலே வர தேவன் நம்ம கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 7 மாதங்கள் நம்மோடு கூட இருந்தவர்கள் இன்னைக்கு நம்மோடு கூட இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களை எண்ணி இந்த ஒரு விசை கூட நினைவு கூர்ந்து இந்த புது மாதத்தை சந்திக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். ஆகையால் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மளை பிளஸ் பண்ணுவாங்க. நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். அவருடைய கையினாலே வாய்க்கு. கை தட்டுங்க பார்க்கலாம். இது ஒரு அருமையான ஒரு பகுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய பாடு மரணங்களை குறித்து இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகள் முன்பாக வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் உரைத்த ஒரு பகுதி தான் இந்த பகுதி. இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களுடைய முடிவு தான் இந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதம். அவர் தம்முடைய சந்ததியை கண்டு, நீங்கள் நானும் அவருடைய சந்ததி. இப்போ நாம் யாருடைய சந்ததி? அவர் அன்னைக்கு இயேசு அந்த பாடு மரணங்களை அனுபவித்தனால்தான் இன்றைக்கு அவருடைய சந்ததியாய் அவருடைய பிள்ளையாக வந்து நம்ம இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆமா சொல்லுங்க. அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். இன்றைக்கு என் செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, தேவ சித்தத்திலே இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும்னா இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நடப்பதெல்லாம் தேவ சித்தம் தான். ஒண்ணு கூட தேவ சித்தம் இல்லாமல் நடப்பது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. உங்க தலையிலிருந்து ஒரு முடி கீழே விழுதுனா கூட அது தேவ சித்தத்தோடு நடக்கிறது. உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது தேவன் அலோ பண்ணி இருக்கிறார். புரியுதுங்களா? எல்லாமே அவருடைய சித்தத்துக்குள்ள. ஏன்னா நம்ம எப்போ தேவனுடைய பிள்ளையாய் மாறிட்டோமோ அப்பவே நீங்கள் நானும் தேவனுடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டோம். தேவனுடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டோம். அதனால் ஆண்டவர் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுகிறார். ஆமா சொல்லுங்களேன். உங்களை என்னை அவர் கண்ட்ரோல் பண்ணி அவருடைய சித்தத்துக்குள் வைத்திருக்கிறார். புரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஆமா சொல்லுங்க. அதனால கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். அப்போ இந்த மாசம் தேவ சித்தம் தன்னுடைய ஆசீர்வாதங்கள் என்னன்னு சொல்லி நான் தியானிக்கால 2 காரியம் சொன்னேன். ஒன்று, தேவ கிருபையும் தேவனுடைய இரக்கமும் அவருடைய சித்தத்தில் இருக்கிறது. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வசனங்களை பார்த்தீங்கன்னா, எவன் மேலே நான் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல இரக்கமாயிருப்பேன். எவன் மேல கிருபையா இருக்க நான் சித்தமா இருப்பேனோ அவன் மேல நான் கிருபையா இருப்பேன். அப்போ எல்லார் மேலேயும் தேவன் கிருபையாக இல்லை, இரக்கமாகவும் இல்லை. எவன் மேல், புரியுதுங்களா? எவன் மேல் தேவன் கிருபையா இருப்பார், எவன் மேல் தேவன் இரக்கமாக இருப்பார் என்பதை குறித்து முதல் ஆராதனையில நான் சொல்லியிருக்கிறேன். கவனிங்க. அது கிருபையும் இரக்கமும். 2வது சொன்னேன், உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்பட வேண்டும் என்ற அந்த தேவ சித்தத்தினுடைய ஆசீர்வாதங்களை காலையில 2 காரியம் சொன்னேன். உங்களுக்கு ஒரு 2 காரியம் சொல்ல விரும்புகிறேன். புதுசா சொல்றேன். வாசிக்கலாம். 1, யோவான் 9ஆம் அதிகாரம் 31. எல்லாம் பைபிள் எடுத்து பாருங்க. யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். தேவ சித்தம் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்களுக்கு செவி கொடுப்பது. கைத்தட்டுங்க பார்க்கலாம்.
இந்த உலகத்துல யார் உங்களுக்கு செவி கொடுக்கிறாங்களோ இல்லையோ, யார் உங்களை ஹானர் பண்றாங்களோ இல்லையோ, தேவன் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து சித்தத்தை செய்தால் உனக்கு அவர் செவி கொடுப்பார். ஆமென். கவனிங்க, தேவன் நமக்கு செவி கொடுப்பதே பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? ஹலோ, உண்மைதானே? இந்த 7 மாசம் கர்த்தர் நமக்கு எத்தனையோ தரம் தன் செவி கொடுத்து, நீங்க இந்த 116 சங்கீதம் 1-2 வசந்த வாசிகள் தெரியும். அதுல தாவீது சொல்ற கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். ஏன் அன்பு கூறுறார் அவரு? கர்த்தரின் சத்தத்தை கேட்டார். கீழே வாசிமா. அவர் தம்முடைய செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவு அவரை தொழுது கொள். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஏன் நம்ம அவரை தொழுது கொள்றோம்? அவர் எனக்கு செவி கொடுத்தார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில தேவன் இந்த நாள் வரைக்கும் செவி கொடுத்து இருக்கிறார்? இல்லைன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ முறை நமக்கு ஆபத்து, விபத்து, போராட்டம், கஷ்டம், வியாதிகள் வரும்போது எசப்பா எசப்பா எசப்பான்னு கூட்டும் போது தேவன் கிருபியா இறங்கி வந்து, ஐயா டாக்டர்லாம் பயமுறுத்துனாங்க, உனக்கு இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும், உனக்கு இது நடந்துடும் அப்படி நடந்துடும். ஆனா ஒண்ணுமே இல்லாம கர்த்தர் கிருபையா நம்மளை செவி கொடுத்த உதவி செஞ்சாரா இல்லையா? அதான் கிருபை, அதான் கிருபை, சித்தம். அப்போ அந்த சித்தத்தின் ஆசீர்வாதம் என்ன? ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருடைய சித்தத்தின்படி செய்தால், அவருடைய சித்தம் தான் நீ ஜெபிப்பது. பாவியாய் இல்லாமல் பரிசுத்தவானா இருப்பது இல்லையா? ஆண்டவர் பாவிகளுக்கு செவி கொடுக்க மாட்டார். இங்க யாரா பாவிங்க இருக்கீங்க? பாவிகள், பாவிகள் துரோகிகள் ஐயா. பாவிகள் துரோகி யாரா அங்க இருக்கீங்களா? நம்ம ஒரு காலத்துல பாவியா இருந்தோம், துரோகியா இருந்தோம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டபடினாலே இன்னைக்கு நம்ம பரிசுத்தமானாய் மாறி இருக்கிறோம். ரோமர் 1 அதிகாரம் 1 சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுக்கு தேவன் எழுதுகிறார். அப்போஸ்தலன் பவுல் நம்ம என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தவான்கள், எஸ், ஊழியக்காரனும் அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவராகிய அனைவருக்கும் எழுதுகிறார். அப்ப நம்ம யாரு சொல்லுங்க தைரியமா? பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ஆகும்படி. இன்னும் பரிசுத்தவான் ஆகல, ஆகிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாரம் வரும்போது இதை செய்யாத அதை செய்யாத, இப்படி இரு அப்படி இரு, அங்க போகாத இங்க போகாத, இப்படி நடக்காத அப்படி போகன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? இதை கேட்டு கேட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ற? பரிசுத்தவானாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். புரியுதா? இன்னும் பரிசுத்தவான ஆகல, ஆனா பரிசுத்தவான்கள் ஆகும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் பாவிகளுக்கு செவி கொடுப்பதில்லை. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருடைய சித்தத்தின்படி செய்தால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, கை தட்டுங்க பார்க்கலாம். நம்ம பிதா எங்க இருக்காரு? அந்தரங்கத்தில் இருக்கிறார். அவர் அந்தரங்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமா, அதனால்தான் நீங்க ஒரு நாள் இயேசுவை ஏமாற்ற முடியாது இல்லையா? உன் அந்தரங்கம் எல்லாமே அவருக்கு தெரியும். நான் நேற்று ஒரு வார்த்தையை வாசித்தோம். மத்தேயு 11 அதிகாரம், மத்தேயு 11 எல்லாம் எடுங்க, நீங்களே தான் கவனிக்கணும். இயேசு அவர்கள் யாருன்னா பரிசேயர்கள். இயேசு அந்த பரிசேயருடைய சிந்தனைகளை அறிந்து, கவனிங்க, இன்னைக்கும் இயேசுவின் சிந்தனைகளை அறிந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? நீ யாரு, எப்படிப்பட்ட ஆளு, எதுக்காக உள்ள வந்திருக்கிற, ஏன் வந்த, எதுக்கு வந்திருக்கிற,
இல்லையா? இதெல்லாம் சிந்தனை தெரியும். உண்மையா கோயிலுக்கு வந்தியா, இல்ல யாரையாவது பார்க்க வந்திருக்கிறியா? பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டிய இடம் அல்லவா இது, இல்லையா? ஆமா, மனுஷன் எதை விதைக்கிறானோ, நீ மேட்ரிமோனி விதைச்சா உனக்கு மேட்ரிமோனி தான் தோத்தணும், அதிலே உன் ஜோலி முடிஞ்சிடும். நீ ஆண்டவரை உண்மையா பார்க்க வந்தீங்கன்னா உண்மை செய்வார் ஆண்டவர். ஏன்னா அவர்கள் எல்லாருடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். ஆமா, நீ யாரு, எப்படிப்பட்ட ஆளு, இல்லையா? ஆமா, தெரியுமா? கடந்து வந்த நீ யாரு? உன்னை இயேசு ரட்சிக்கலனா பாவிலையும் படுபாவியா நீ இருப்ப, இல்லையா? ஆமா, கொஞ்சம் வெள்ளத்தோல் இருந்தா போதும், கொஞ்சம் கருப்பு தோல் இருந்தா போதும், கொஞ்சம் கலர் இருந்தா போதும், கொஞ்சம் ஃபேர் இருந்தா போதும், இல்லையா? கவனிங்க, சாம் ஜெபதுரை ஒரு முறை ஒரு சம்பவத்தை சொன்னார். சாம் ஜெபதுரை அவர் ஒரு பகுதிக்கு ஊழித்து போயிருக்கும் போது ஒரு பெண் 2 குழந்தைகளை கையில கொண்டு வந்தாலும், அந்த குழந்தை தலை இவ்வளவு பெருசு இருக்குமா, உடம்பு சாதா குழந்தை மேல இருக்குமா. அவருக்கு அந்த 2 குழந்தைய பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவரு அந்த குழந்தைக்கு பாரப்பட்டு ஜோம் பண்ணி அமிச்சாரு. பிறகு அந்த பாஸ்டாண்ட, என்ன அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அப்போதான் அந்த அம்மா ஹிஸ்டரி சொன்னாராம். அந்த அம்மா கொஞ்சம் அந்த ஊருக்கு அவங்க தான் குயின். அந்த ஊர்ல இருக்கிற எல்லா வாலி பசங்களையும் கெட்டு குடிசையில் ஆக்கிட்டான். எல்லாம் ஏமா எங்க இடிக்கிற மாதிரி தோந்தல, எல்லா வாலிப பசங்களையும் தான் வலையில இழுத்து போட்டு குட்டிச்சவரை ஆக்கிட்டான். விதைச்சதை அறுக்கணும்ல, பாவத்தின் சம்பளம் மரணம். விதைச்சதை அறுக்கணும்ல. எவனோ ஒருத்தன் ஒரு இல்ச்சவாய் வந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா பிறந்த குழந்தைலாம் தலை பெருசா இருக்கும். அப்போ அவர் ஒரு முறை அந்த பொண்ணை கூப்பிட்டு, எம்மா உன் குடும்பத்துல சாபம் இருக்கு, உனக்கு எத்தனை பிள்ளை பிறந்தாலும் இப்படிதான் பிறக்கும். உன் பாவத்தை ஏசாப்பாவோட அறிக்கை பண்ணி, ஏசாப்பாவோட மனம் திரும்பி உன் பாவத்தை ஒப்பு கொடு, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வான்னு சொன்னா. அவ தெய்வ சமூகத்தை தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தன் பாவத்தை எல்லாம் அறிக்கை பண்ணி விட்ட பிறகு ஒரு அழகான நல்ல பிள்ளை பிறந்துச்சான். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். ஏன்னா அவர் எல்லாருடைய சிந்தனை அறிஞ்சிருக்கிறார். அதனால்தான் கோயிலுக்கு வரும்போதெல்லாம் நம்மளை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் என்னெல்லாம் பரிசுத்தமாகணும். ஏன்னா இது தேவனுடைய வீடு, இது தேவனுடைய வீடு, இல்லையா? இது என் வீடு, இது பரிசுத்தமான ஒரு ஸ்தலம் இது. ஆமென், இல்லையா? அவருடைய மகிமை பிரசன்னம் இங்க இருக்கிற ஒரு இடம். எப்படி பரலோகத்தில் தேவ மகிமை பிரசன்னம் இருக்குதோ அதே மகிமை பிரசன்னம் இங்கே இருக்கிறது. அதனால்தான் இல்லையா, நீ சில பேரை தேவன் ஏன் ஆஸ்வதிக்க முடியலாம்? அவனுடைய சிந்தனை சரியில்லை, எண்ணம் சரியில்லை, அவனுடைய உள்ளம் சரியில்லை, அவனுடைய வாழ்க்கை சரியில்லை. மாத்திக்கணும். இயேசுகிட்ட வந்துலாம் நீ மாத்திக்கணும். நான் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னா சொல்லுவாரு, நீ அப்படியே இருப்பா, நான் இப்படியே இருப்பேன்னு அவர், இல்லையா? எத்தனை வருஷம் கோயிலுக்கு வந்தாலும் உன் வாழ்க்கை மாறாது, உன் கஷ்டம் மாறாது, உன் பிரச்சனை மாறாது, உனக்கு இருக்கிற உபத்திரம் மாறாது, உன் வியாதி சுகமாகாது, உன் குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் வராது. எப்போ உணர்ந்து, நமக்கு பைபிள் வசனம் உண்டு, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பூமியில் பார்க்கிறாராம். தேவனை தேடுகிற உணர்வு இருக்கணும் நமக்குள்ள. நம்ம யாரை தேடுறோம் தெரியுமா? சாதாரண ஆள் இல்ல, இந்த அண்ட சராசத்தை தன் கையில படைச்ச தெய்வம், இல்லையா? இந்த உலகத்தை, இல்லையா, அந்த ரங்கத்தில் தொங்க விட்டு இருக்கிறாராம் ஆண்டவர். இந்த இவ்வளவு பெரிய உலகம் அந்த ரங்கத்தை தொங்குதான். எவ்வளவு சக்தி உள்ள நம்ம ஆண்டவர். கைத்தடுங்கப்பா. அந்த தெய்வத்தாண்ட வரும்போது உங்க எண்ணங்கள் நல்லா இருக்கணும், சிந்தனை நல்லா இருக்கணும், யோசனை நல்லா இருக்கணும். ஆமே, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், இல்லையா? ஆமா, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கலட்டி போட்டுணும். பழைய மனுஷனை கலைந்து போட்டு விட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, இல்லையா, இந்த வருஷம் முடியும் போதே உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய யோசனை அறிந்திருக்கிறார். ஆண்டோடைய சமூகம் வரும்போது எல்லாம் சரிப்படுத்தினா உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டோம். ஏன்னா பைபிள் தெளிவா சொல்கிறது,
ஆண்டவர் இல்லையா துன்மார்க்குடைய ஜெபத்தை கேட்பது கிடையாது. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்கனுடைய ஜெபம் கூட அருவருப்பா மாறிடும். உங்க ஜெபமும் வேத வசனம் ஒன்னா இருக்கணும், உங்க ஜெபம் கேட்கப்பட்டோம். அப்போ அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமா பதில் கொடுப்பாராம். நீ எப்படி ஜெபம் பண்ணணுமா? அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி யார் பார்த்தா போதும்? பிதா பார்த்தா போதும். உன்னுடைய வலது கை செய்வது கூட இடது கை அறியக்கூடாதான். அதான் தேவ திட்டம். இந்த கையில செய்யறியா? சில காணி போடும்போது எடுப்பான், பாயிண்ட்ல காசு இல்லை, எடுத்து தோத்திரம் இப்படி மடிச்சு அப்படி மடிச்சு அப்படி காட்டி இந்த ஏழை ஏதோ போட்ட பத்தியா 2 காசு. பணக்காரன் நிறைய போட்டான், அதெல்லாம் இயேசு கண்ணுக்கு தெரியல. இந்த ஏழை வித போட்ட 2 காசு அவருக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கிட்டான். ஏன்னா அவன் தனக்கு உண்டானது எல்லாத்தையும் போட்டானா? ஆமா இல்லையா? நம்ம என்ன விதைக்கிறோமோ அது அறுப்போம். 2 ரூபா போட்டா 4, 20 போட்டா 60 போட்டா 120. அப்படிலாம் ஆட்டு கொடுக்க மாட்டார். அவர் அமுக்கி குலுக்கி, ஐயோ என்ன மாதிரிலாம் அவர் கிடையாது, நல்லவர் இல்லையா? சொல்றாரு, அமுக்கி எத்திட்டியாமா குலுக்கி சரிந்து விழும்படி உன் மடியில கொட்டு வரான். நீ 20 ரூபா போட்டுன்னு சொல்லி அடுத்த வாரம் உனக்கு 40 ரூபா கொடுக்க மாட்டாரு, 4000 ரூபாய் கொடுப்பார், 4000 கொடுப்பாரு. ஏன்னா அவர் அமுக்கி குலுக்கி. அந்த நாட்கள்ல படி இருக்கும், 4 படி ஒரு மரக்கா இல்லையா? அந்த நாட்கள்ல அழுக்கும் போது அப்படி தலை தட்ட மாட்டான். இப்ப பாருங்க தலையை தட்டிடுவான். அப்ப பாருங்க அந்த குமிச்சு கொட்டுவாங்க பாருங்க, மரக்கால அப்படி அள்ளி போட்டு குமிச்சு கொட்டுவாங்க பாருங்க. அதான் ஏன் செய்யறாரா? அதை அமுக்கி குலுக்கி. சில வீட்டில் மிளகாத்தூள் கடன் கேட்கும், அக்கா ஒரு டம்ளர் மிளகாத்தூள் கூட. அந்த அக்கா நல்ல அக்கா, நம்ம சர்ச்சை வர அக்கா என்ன பண்ணும், போட்டு குத்தி குத்தி அமுக்கி கொடுக்கும். இந்த அக்கா கொடுக்கும்போது அப்படியே அப்படி. நம்ம ஆண்டு யார் தெரியுமா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்னா அளந்து கை தட்டுக்காங்க அப்பாவை. நான் ருசி பார்த்து சொல்றேன், சும்மாலாம் சொல்லல, நான் ருசி பார்த்தேன் இல்லையா? என் ஆண்டவருக்கு எதை செஞ்சாலும் எல்லாமே பெஸ்டா செய்யணும் ஆசைப்படுவேன். ஆமா சொல்லுங்களேன், பெஸ்டா செய்யணும் ஆசைப்படுவேன். இந்த உலகத்திலே எது முதல் தரமோ அதை செய்யணும் ஆசைப்படுவேன். செய்யணும் இல்லையோ செய்யணுன்ற ஆசை மட்டும் இருக்குது, அது அப்பா அறிவார் இல்லையா? ஆண்டவரே உமக்கு ஒரு ஆலயம் கட்டாம நான் எனக்கு வீடுக்கு கட்ட மாட்டேன்னு சொல்லி வாடகை வீட்டில் ஏறக்குறைய 1992, 2000, 2009 தான் வீடு கட்டினாங்க இங்க. அப்போ சர்ச்சு 2004 கட்டியாச்சு. யாருக்கா அப்படி என்ன இருக்குதா? முதல்ல என் வீடு கட்டணும். சாலமோன் ஆண்டு ஆசை வச்சாரு, அவன் தேவனுடைய ஆலயத்தையும் காட்டணும், அவன் வீட்டையும் காட்டணும். ஆமா சொல்லுங்க. அப்போ கவனிங்க, உங்களுக்கு ஆசை என்ன தெரியுமா? தேவனுக்கு முதலிடம், தேவ காரியத்துல முதலிடம், தேவ காரியத்துல இப்படி செய்யணும் ஒரு ஆசை வரணும். நான் எதை செஞ்சாலும் அவருக்கு பெஸ்டா பண்ணணும். எனக்கு இருக்க இல்லையோ அவர் பண்ணணும் ஆசை. அதெல்லாம் கர்த்தர் என்னை இம்மட்டும் ஆசை வச்சிருக்கிறார் இல்லையா? வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவர் எனக்காய் கொடி ஏற்றுகிறார். இது வரைக்கும் தேவன் நாம மகிமைக்கு சொல்றேன், அவருக்கு பெஸ்டாவை பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஆமென். ஏன்? அவர் நாம மகிமைப்பட்டா போதும். ஆமென். இந்த நாள் வரைக்கும் அதான் செய்து கொண்டிருக்கிறேன். அதுதான் கர்த்தரும் என்னை நம்பிக்கொண்டிருக்கிறார், என்னை நம்புறார் அவரும். அவருக்கு ஒரு நாள் நம்பிக்கை துரோகம் பண்ணிடவே கூடாது இல்லையா? என்னை நம்பிதான் ஆத்துமாக்களை கொடுக்கிறார், என்னை நம்பிதான் பணங்களை கொடுக்கிறார், என்னை நம்பிதான் கோடிகளை கொடுத்திருக்கிறார் இல்லையா? போன வருஷம் 2 கோடியே 75 லட்சம் அந்த செலவு பண்ணிடுவோம் வாங்கறதுக்கு. கை என் வாழ்க்கையில நான் பிறந்த என் குடும்ப பின்னணியை பார்த்தா 10 நயா பைசாக்கு வழி கிடையாது. ஆனா தெய்வத்தை நம்பி வந்தேன், தெய்வத்தினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்னை மாற்றிக்கொண்டேன். என்னை நம்பி தெய்வம் கோடிகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னும் கொடுப்பார்.
இன்னும் நான் தேவனுக்கு பிரியமாய் நம்பிக்கையும் பாத்திரமாய் மாறும்போது அவர் இன்னும் என்னை நம்பி பல லட்சங்கள், ஏன்னா அவர் நம்ம ரூட் குத்துட்டாரு. ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிற அநேக பெண்கள் இயேசுக்கு பின்னால போனாங்களாம். இப்போ ஜோபத்தை மாத்திட்டேன். ஏசப்பா, ஆஸ்திகள் ஊழியம் செய்கிற பெண்கள் ஆண்கள் என் பக்கம் வரணும் ஆண்டவர். இப்போ அதான் ரூட் போட்டு குத்துறாருல. எனக்கு நீ வறட்சியான நிலை தான் கொடுத்துறீங்க, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வேணும். அப்பா சொல்லிட்டாரு, ஏமா கிழக்கிலும் மேற்புறத்திலும் போ எடுத்துக்கோ. நம்ம அப்பா ரொம்ப நல்லவர். கேளு, பைபிள் படிச்சு அப்படியே பிடிச்சிக்கோ. நானா பைபிள் படிச்சீங்கன்னா எனக்கு ஒரு வார்த்தை கட்சி அப்படியே கப் பண்ணி பிடிச்சிக்குவேன். ஏன்னா அதுதான் நமக்கு ரேமா. நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? அந்த ரங்கத்திலே அப்பா பார்த்தா போதும். ஆமே. ஒரு மூளையை தெரிந்துக்கோ, அது இல்லையா வீட்டு மேல் மாடியை தெரிந்துக்கோ. எப்படியோ அவர் உன்னை பார்த்தா போதும், உன் கண்ணீர் அவர் கண்டா போதும், உன் கஷ்டத்தை அவர் பார்த்தா போதும். நீ ஜெபம் பண்ணினா உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு வெளியரங்கமான பதிலை கொடுப்பார். கைத்தட்டி பார்க்கலாம். நீ அந்த ரங்கத்தை ஜெபம் பண்ற, உனக்கு வெளியரங்கமான பதில் கிடைக்கும். ஆமென். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படியான ஒரு பதில் உனக்கு கொடுப்பார் ஆண்டவர். ஏன்? அது அவருடைய சித்தம் இல்லையா? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருடைய சித்தத்தின்படி செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இந்த மாசம் நீ தேவ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணினா உனக்கு அவர் செவி கொடுப்பார். அவர் செவி கொடுத்துட்டா போதுமே. என்ன நம்பு, ஆண்டவர் நம்பு. ஆமென். அவர் ஒருவர் தான் நம்மளை ஏமாத்தாத தெய்வம். ஆமென். அதனால நான் எந்த திட்டத்தை போட்டாலும் அவர் சொன்னா ஆரம்பிச்சிடுவேன், செயல்படுத்திடுவேன். எங்கன்னா ஒருத்தர் ஒரு அற்புதம் நடக்கும் பாருங்க. ஆமென். நீ கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதம், நீ கொடுக்கலன்னா நோ ப்ராப்ளம். அதுக்கு பதிலாக இன்னொரு ஆளை அவரை ஏற்படுத்தி கொண்டு வந்துடுவார். ஆமா சொல்லுங்களேன். இப்போ அந்த ஷெட்டு போட போறேன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு நீங்க உதாரணமா கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைகள், உங்களுடைய எதிர்கால சந்ததி அதுல தேவனை ஆராதிக்க, தொழுது கொள்ள, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர அது பிரயோஜனமாக இருக்கும். நீ செய்யலையா, உனக்கு பதில் ஆண்டவர் இன்னொரு ஆளை எழுப்பிட்டுருவாரு. உனக்கு வர வேண்டிய ஆசை நின்று போயிடும். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது வாசிக்கலாம். ஜெபம், ஜெபம் தேவ சித்தம். இரண்டாவது மத்தேயு 21:22 தெரியும். மத்தேயு 21:22 எவனாகிலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே கேட்கணும். எதுல கேட்கணும்? விசுவாசம் இல்லாம கேட்க கூடாது. எனக்கு விசுவாசம் தான் தைரியமா கேட்கிறேன் ஆண்டவர்ட்ட. எனக்கு விசுவாசம் இருக்கு, அவர் கொடுப்பான்ற விசுவாசம் இருக்கு. நீ ஜெபம் பண்ண அந்த விசுவாசம் இருக்கா? பைபிள் சொல்லுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய். விசுவாசம் என்ன தெரியுமா? நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவின் நிச்சயம். அதான் விசுவாசம். எத்தனை ஏசப்பா பார்த்திருக்கீங்க? எத்தனை பேர் ஏசப்பாவை பார்த்திருக்கீங்க? போன வாரம் ஒரு அம்மா நம்ம சர்ச்சில் ஏசப்பா பார்த்திருக்காங்க. ஏசு கிறிஸ்து குரு மாசமணி வந்தாங்களே, அவர் பேசும்போது அவர் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாராம். அவங்க கண்களுக்கு தேவன் வெளிப்பட்டு இருக்கிறார். இதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தான் தேவனை தரிசிப்பாங்க. இங்கதான் இருக்கிறாரு. நான் போய் சொல்லலைங்க, உண்மையை சொல்றேன். அந்த அம்மா சொல்றாங்க, பாஸ்டர் ஏசு இந்த ஆஃப்ரா அவங்க பார்த்துருக்காங்க. அவர் துக்கத்தோடு கூட வந்து நின்று கொண்டு இருந்தாரு. அவர் போகும்போது அவர் கூட போறாரு, அவர் வரும்போது அவர் கூட வராரு பாஸ்டர். அப்போ அவர் வாயிலிருந்து பேசுறாரு ஆண்டவர். பேசுகிறவர்கள் நாங்கள் அல்ல, எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசுகிறார். சில சமயம் நீங்க பேசும்போது பாஸ்டர் ஏதோ ஒரு கதை அடிச்சு விடுறாரு. இல்ல 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 இல்ல, அவர் தான் அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துறாரு எங்களுக்கு. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் கேட்கணும். புரியுதா? எதையும் நீங்க மாம்சத்திலேயோ இல்லையா அனுபவத்திலே கேட்கக்கூடாது. நீங்கள் வேதத்தை வாசித்து இல்லையா அதுல உங்களுக்கு வர அந்த ரேமா வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் செபிக்கும் போது பாருங்க, அந்த விசுவாசத்தை ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உனக்கு அற்புதம் செய்வார். அந்த பெண் சொன்னால் இல்லையா, அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்ட உடனே சுகமாயிடுங்க. ஏன்னா அந்த நாட்கள் பெண்கள் யாரும் வெளியே வரக்கூடாது, அதுவும் தீட்டுள்ள பெண்கள் வெளியே வரக்கூடாது. இவளுக்கு 12 வருஷமா அந்த உதரப்போக்கு, அவ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அது யூத சட்டம். ஆனால் சட்டத்தை மீறி
நான் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொடுவேன், நான் சொஸ்தமாயிடுவேன். புரிஞ்சிட்டா? அது அவருடைய விசுவாசம். அதே போல இயேசு அந்த ஊருக்கு வந்தார். இவ பாருங்க, சட்டத்தை மீறி போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டார். இயேசு என்னை தொட்டது யாருன்னு கேட்டாரு. பேதுரு சொல்ற, நானா உன்னை தொட்டு தானப்பா இருக்கிறேன். இல்லை, என்னை யாரோ விசுவாசத்தோடு தொட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு போயிருக்குது. அப்ப அந்த பெண் எழுந்து நின்று சொல்றா, ஐயா நாதாயா, 12 வருஷமா என் உதரப்போக்கு இருந்துச்சுயா, உங்க வசதி தொட்டையா, நான் சுகமாயிட்டேயா. அதான் விசுவாசம். நீங்க ஆலயத்துக்குள் வரும்போது கூட விசுவாசத்தோடு வரணும். பாஸ்டர் மேல கை வைக்கிறது முன்னாடி இயேசு மேல கை வச்சிடாரு. நாங்க இந்த ஆராதனையில பாடும்போது, ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது, அந்நிய பாஷை பேசும்போதெல்லாம் கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை தொட ஆரம்பிக்கும், உங்களை தொட ஆரம்பிக்கும் இல்லையா? ஏன்னா அபிஷேகம் கடந்து போகக்கூடியது. அந்த அபிஷேகம் உன்னை தொடும். ஆமா சொல்லுங்களேன். அப்ப நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவையெல்லாம் நீ பெற்றுக்கொள்வேன். அப்போ நம்ம தேவ சித்தம் என்ன தெரியுமா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல எதை கேட்டாலும் தெய்வம் அதை உனக்கு இல்லையா வாய்க்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். முடியாது, நடக்காது, இனி அவர் தான் டாக்டர் சொல்லிட்டாரு, மருத்துவம் சொல்லிட்டு இல்ல, கர்த்தர் ஒரு புது வாழ்க்கை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இல்லையா? ஆமா, அவரால் முடியும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபங்களிலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஏன்னா நம்ம ஆண்டவர் பேரே ஜெபத்தை கேட்கிற தெய்வம் தான். ஆமா சொல்லுங்களேன். இன்னொரு வார்த்தை நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 5:17 வாசிக்கலாம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. எலியா என்பவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். எத்தனை பேர் இங்க பாடு இருக்கு? பாடு, ஐயோ பாடு பாஸ்டர், சஃபரிங், பாடுகள் பாடுகள். எலியா என்பவர் யாரு? நம்ம போலவே சஃபரிங் உள்ள ஒரு மனுஷன். ஆமா, உனக்கு சஃபரிங் இருக்கா? பாடு இருக்கா? ஐயோ சொல்ல முடியாத பாடு பாஸ்டர். உட்கார்ந்த பாடு, எழுந்த பாடு, போனா பாடு, வந்தா பாடு, பொடியில பாடு, பொண்ணால பாடு, புருஷனால பாடு இல்லையா? ஆமா, 4 பேச்சு, வந்ததுல பாடு, பொத்ததுல பாடு, இருந்ததுல பாடு, எல்லாத்தையும் பாடு. 4 சொல் பேச்சு கேட்காத. ஒன்னு என்ன, நம்ம பெத்தது சொல் பேச்சே கேட்காது. நமக்கு பெத்தது சொல் பேச்சு கேட்காது. நம்ம பெத்தது சொல் பேச்சு கேட்காது. நமக்கு வாச்சதும் சொல் பேச்சு கேட்காது இல்லையா? நானும் சொல் பேச்சு கேட்க மாட்டேன். இப்படி இருந்தா யாராவது சொல் பேச்சு கேட்கணுமா இல்லையா? ஆனா இந்த 4 சொல் பேச்சு கேட்காது. நீ அப்படி இருக்கக்கூடாது. பெத்ததும் சொல் பேச்சு கேட்கணும், நம்ம பெத்ததும் சொல் பேச்சு கேட்கணும், நமக்கு வாச்சதும் சொல் பேச்சு கேட்கணும், நீயும் சொல் பேச்சு கேட்கணும். முடியுமா? முடியாதா? ஆமா, கோயில் வர்றாங்க, பாஸ்டர் சொல் பேச்சு கேளு. வீட்டுக்கு போனா இல்லையா, கணவன் பேச்ச பொண்டாட்டி கேளு, பொண்டாட்டி பேச்ச கணவன் கேளு, அப்பா பேச்ச பொண்ணு கேளு, பொண்ணு பேச்ச அப்பா கேளு. எலியா என்பவர் நம்மை போலவே ஒரு சஃபரிங் உள்ள ஒரு ஆள் தான். ஆனா கருத்தா ஜெபம் பண்ணாரு. 3 வருஷம் 6 மாசம் பெய்யாத மழை பெஞ்சிச்சு. எத்தனை பேர் வாழ்க்கை 3 வருஷம் 6 மாசம் மழையே பெய்யல? ஒரு ஆசீர்வாதமும் இல்லை பாஸ்டர் இல்லையா? அப்படியே போய் வந்தா இருக்கிற பாஸ்டர், இந்த வருஷம் பெய்யும் பாரு. கைத்தட்டு. அது என்ன மழை தெரியுமா? ஆசீர்வாதமான மழை பெய்யும். என்ன பண்ணணும்? கருத்தா ஜெபம் பண்ணணும், கருத்தா ஜெபம் பண்ணணும், வார்த்தையை பிடிச்சு ஜெபம் பண்ணணும். ஏசப்பா, எனக்கு நீர்ப்பாய்ச்சான நிலம் வேணும் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே தரிசு நிலம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நீர்ப்பாய்ச்சான இடத்துல எனக்கு வற்றாத நீர் ஊற்ற கொடுங்க, இல்லையா செழிப்பான தோட்டத்தை கொடுங்க. கேளு கேளு கேளு, கர்த்தர் கொடுப்பார். ஆமா, எலியா என்பவர் நம்ம போல பாடுள்ள மனுஷன் தான். ஆனா கருத்தா ஜெபம் பண்ணாரு இல்லையா? 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யல, பிறகு ஜெபம் பண்ணாரு, மழை பெஞ்சிச்சு இல்ல, மழை பெஞ்சிச்சு இல்ல. உனக்கு பெய்யணுமா மழை? ஆமா பாஸ்டர், எல்லாம் காஞ்சி போய் கரோட ஆயிடுச்சு பாஸ்டர், வறண்டு போச்சு பாஸ்டர் இல்லையா? ஒரு வியாபாரம் இல்ல பாஸ்டர், தொழில் இல்ல பாஸ்டர். நீ ஜெபம் பண்ணா உன் தேசம் செழிப்பாய் மாறிவிடும்.
ஆமா ஜெபம் பண்றியா? அதானே இல்ல, அதான் இல்ல இல்லையா? இயேசு ஏற்றுக்கொண்டு 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு. அரை மணி நேரம் ஜெபத்துக்கு வழி இல்லை உங்க வாழ்க்கையில. அவர் சமூகம் ஒரு அரை மணி நேரம் முட்டி போடுறியா? ஐ எம் பிஸி பாஸ்டர். அவர் உனக்கு பிஸி ஆயிடுவாரு. தோத்துறோம். அரை மணி நேரம் தெய்வ சமூகத்தை முட்டி போட உன்னால முடியல, எப்படி பரலோகம் நம்பி உனக்கு நன்மையை கொடுக்க முடியும்? அரை மணி நேரம் அவருடைய சமூகத்தை உன்னால காத்திருக்க முடியல, எப்படி பரலோகம் நம்பி நன்மை செய்ய முடியும்? எப்படி பரலோகம் நம்ப முடியும்? நம்பு. அவருக்கு நம்பிக்கை பாத்திரம் மாறு. ஏசப்பா செய்யல செய்யல ஒண்ணுமே செய்யல இல்லையா? நான் அப்படிதான் இருக்கேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், கோயில் போக மாட்டேன். போ உட்காரு அவன் சமூகத்துல. கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து செட்டை அடித்து உயிரை எழும்புவார்கள். ஓடினாலும் விலைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. காத்துரு. புரிஞ்சுட்டா உங்களுக்கெல்லாம்? புரிஞ்சுட்டா உங்களுக்கெல்லாம்? அவர் அரை மணி நேரம் உட்கார மாட்டார் ஆண்டு சமூகத்தில். கரியாத அப்படியே பார்த்து இருக்கிற முள்ளு ஓட மாட்டுதுன்னு சொல்ற, அது ஓடிதான் இருக்குது. உனக்கு தான் ஜெபம் ஓட மாட்டுது. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. தெய்வ சமூகம் உட்காரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ற இல்லையோ, அப்படியே உட்காந்துரு. அவர் அப்படியே உன்னை ஸ்கேன் பண்ணுவார். உன்னை ஸ்கேன் பண்ணுவார். அப்படியே ஸ்கேன் பண்ணுவார். ஸ்கேன் பண்ணுவார் இல்லையா? அன்னால் பேச முடியல இல்லையா? உதடு மட்டும் அசைது, சத்தம் வரல இல்லையா? அவ்வளோ துக்கம் உள்ள அடைச்சுன்னு இருக்கு, வெளியே வரல. ஆனா அதையும் ஆண்டவர் ஸ்கேன் பண்ணிட்டு இல்லையா? சகரிமா சொல்ற, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு, உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. அடுத்த உற்பத்தி கால திட்டத்தில் நீ ஒரு ஆண் பிள்ளை என்ன பண்ண அணைத்து கொண்டு இருப்ப. 20 வருஷமா அவளுக்கு பிள்ளை இல்லை. ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? கேட்கப்பட்டுச்சா? உனக்கு ஏசு இல்லாம உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா இல்லையா? என்னால் நன்றி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, ஒரு கல் எடுத்து கூட அப்படி வைக்க முடியாது மேல. ஏமா எலியா எப்படி ஜெபம் பண்ண பாரு? தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. என்ன முன்னாடி தான் அக்கினி இறங்கி இருக்குது. ஜெபம்னா இப்படி இருக்கணும் இல்லையா? அப்படியே சோபால உட்கார்ந்து கால் ஹலோ ஹலோ பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். நீ 10 நிமிஷம் ஜெபம் பண்ணா கூட பணிவு இருக்கணும், அது ஒரு தாழ்மை இருக்கணும் இல்லையா? ஒரு கீழ்ப்படிதல் இருக்கணும் இல்லையா? தேவன் நம்மளை பார்க்கிறார் என்ற பயம் இருக்கணும். அது ஒரு மனம் இருக்கணும். அப்படியே அவளை போய் கடிதத்தை பார்க்கறது, குசு அந்த கிச்சன்லேருந்து எதாவது சத்தமாக தான் பார்க்கறது இல்லையா? பெல் அடிதான் பார்க்கறது, இதெல்லாம் கூட அப்படியே கண்ணை மூடி உட்காந்துடணும். வானமே இடிஞ்சு மேலே வந்தா கூட ஏந்து கூடாது. அதுதான் ஒரு மனம் பாட்ட ஜெபம். அதுதான் உண்மையான ஜெபம். அதுதான் கருத்தான ஜெபம். ஆமா, கவனிங்க. நேற்று நைட்டு அவ்வளோ மழை பெஞ்சது, எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஜெபம் மட்டும் தூங்கிட்டு அவர் தமக்கு பிரியமானுக்கு நித்திரை அளிக்கிறார். உனக்கு தூக்கம் டக்கு நிஷம் ஏந்திரல. நீ ஏன் உனக்கு தூக்கம் வரல தெரியுமா? நீ ஜெபமானமும் பட்டுட்ட. கவனிங்க, நான் முந்த நேற்று திங்கக்கிழமை நினைக்கிறேன் இல்லையா? திங்கக்கிழமை 1ஆம் தேதி அந்த என்னைக்கும் வாக்குத்தத்த ஆராதனை. என்னைக்கும் உன்னால என்னால் ஜெபம் பண்ண முடியல. அன்னைக்கு ஒரு அதிகாரியை பார்க்கறதுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. எனக்கு தெரியும் இவர் நம்ம இன்னைக்கு வச்சு செய்வார். அதே மாதிரி பாருங்க, அந்த இடத்துல என்ன வச்சு செஞ்சார் பாருங்க. 3 மணி நேரம் உட்காந்து வெயிட். அதிகாரி வருவாரா? அப்போ ஆவியன் சொன்னார், காலைல மட்டும் என் காலில் உட்காந்துதுன்னா இல்லையா, அந்த அதிகாரி இப்பயே நான் வர வச்சுட்டு இருப்பேன். நீ என் காலையில் என் சமூகம் உட்காராம இல்லையா, நீ வந்து இங்கே வந்து உட்கார் வச்சு செஞ்சார் பாருங்க. என்ன எனக்கு தெரியும் அவர் செய்வார்னு. ஏன்னா அவர் ரொம்ப பொறாமல் ஒரு ஆண்டவர். நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்படுவார். ஏன் காணவர் கல்யாணம் அற்புதம் நடந்துச்சு? இயேசு அந்த கல்யாணத்துக்கு அழைக்க, அந்த குடும்பம் நல்ல குடும்பம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் காணப்படும். நம்ம ஆளு பாருங்க, இயேசுவை கண்டுக்கவே மாட்டோம் பாருங்க.
பத்திரிக்கை அடிக்க தரணுமோ, ஓட தரணுமோ, ஒடியா தரணுமோ, கொடுக்க தரணுமோ, போக தரணுமோ இல்லையா? அப்போ வந்துடுறாங்க கொடுது அங்கே பிரியாணி பண்ணணும், துண்டு தரணுமோ. ஏசு படுதாம பாரு, ஏசு வெயிட் வெயிட் வெயிட், ஐ எம் பிஸி. அப்புறம் பாருங்க புள்ளைய பிறக்காது. அப்புறம் இயேசுவே புள்ள பிறக்கணும். அன்னைக்கு ஒன்றும் என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டியா? கல்யாணத்துக்கு கூப்பிட்டியா? தயவுசெய்து கல்யாணம் பொண்ணா இருந்தா இப்போ ஏசப்பா நீ தான் என் கல்யாணத்துக்கு வரணும், நீ தான் தாலி எடுத்து கொடுக்கணும், அதை நீ தான் எனக்கு எல்லாம் செய்யணும், இப்பயே ஜோமன் ஆரம்பி இல்லையா? கல்யாணம் பண்ண 10 மாசம் கையில் புள்ள இருக்கும் பாரு. ஏன்னா இயேசு அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார், இயேசு அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டார். இதை நீங்க உணர்ந்து கொள். இயேசுவை எங்க போனாலும் கூப்பிடு, அந்த காரியம் சக்சஸ் அமைஞ்சிடும். ஏன் யோசேப்பு கர்த்தர் இருந்தார், அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது என்று போத்திபாரின் வீட்டார் பார்க்கிறான். இயேசு அந்த வீட்டுக்கு அதிகாரி ஆக்கிட்டான். உன் கூட கர்த்தர் இருக்கிறார், உன் குடும்பத்தார் பார்க்கணும் இல்லையா? அந்த தெருவில் மக்கள் பார்க்கணும் கர்த்தர் இருக்கிறாங்க அவர் கூட. இல்லைன்னா இவெல்லாம் நடக்காதுங்க. கர்த்தர் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காதுங்க. புரியுதா? புரியுதா? அப்போ நீங்க என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவர் கனப்படுத்துங்க, ஜெபிங்க. உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல இல்லையா? நீ தேவ பக்தி உள்ளவனா இருந்து, இதுதான் ஜெபத்துல ஒரு தேவ பக்தி இருக்கணும். ஜெபமா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு தேவ பக்தி இருக்கணும். ஏன்னா ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருக்கணும் ஒரு பாயிண்ட் ஏற்றார் ஆவியானவர். அவன் தேவ பக்தியோடு கூட தான் தேவ சித்தத்தில் வரணும். நீ ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருடைய சித்தத்தின்படி செய்தால் தேவன் அவனுக்கு செவி கொடுப்பார். நீ எந்த வேலை செஞ்சாலும் குறுக்கு வழியில சம்பாதிக்க யோசிக்காத இல்லையா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். தேவன் கூட வேதனை கூட்ட மாட்டாரு. வேதனையான வேலைக்கு போகாத, வேதனையான சம்பாத்தியம் வேணாம் உனக்கு. உன் குடும்பத்துக்கு பிள்ளைக்கு சாபமா வந்துடும். வேண்டாம். 5 ரூபாய் சம்பாதிச்சாலும் அது உண்மையா இருக்கட்டும் இல்லையா? தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும், தேவனுக்கு மகிமையா இருக்கட்டும். அந்த மாதிரி வேலைக்கு போ. இல்ல முட்டிபட் ஜோம் பண்ணிட்டு பையில 2-10 டாக்ஸ் போட்டு போ, 30 ரூபா போ. கர்த்தர் உன்னை போஷிப்பார். ஆனா தேவனுக்கு பிடிக்காத வேலை மட்டும் செஞ்சிடாத. பொய் சொல்ற வேலை, அநியாயம் பண்ற வேலை, அக்கிரமம் பண்ற வேலை, ரவுடி பண்ற வேலை இல்லையா? கத்தி எடுத்து குத்துற வேலை, இதெல்லாம் வேண்டாம். உன் சந்ததி அழிஞ்சிடும், உன் சந்ததி இல்லாம போயிடும். ஏன்னா கத்தி எடுக்கிறவன் கத்தியால சாவான் பயில் போட்டிருக்குது. வேண்டாம். நல்ல வேலைக்கு போங்க. ஏசப்பா நல்ல வேலை கொடுங்க சாமி இல்லையா? அநியாயம் இருக்கூட. நான் 10 ரூபா சம்பாதிச்சேன், என் பொண்டாட்டி போல சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவரே. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? நல்ல வேலைக்கு போங்க. இதாங்க நல்லது. கொடுப்பார் ஆண்டவர். நீ உண்மையா கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை ஆண்டவர் கொடுப்பாரு. நான் கேட்டேன், ஏசப்பா எனக்கு வேலை கொடுங்க. என்ன வேலைன்னா, எனக்கு அப்போ ஆசை என்ன ஆசைனா, ட்ரெயினில் போயிட்டு வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம். என் ஆசை. அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் பிறந்தனால எனக்கு கிளர்க்கு வேலை வேணும் ஆண்டவரே. ஃபேனு கீழே உட்காந்துக்கின்னு அந்த அட்டையில் பேடு வச்சுன்னு நான் ஏதணும் ஆண்டவர். நான் லெஃப்ட் ஹேண்டில் நான் ஏதணும் ஆண்டவரே. 5 மணி ஆனால் பேக் தூக்கி போட்டுன்னு ட்ரெயினில் ஏறின்னு வீட்டுக்கு வந்துடணும். இப்படி கேட்டேன். கொடுத்தாரு, பிடிங்கினார். ஒரே மாதம் பிடிங்கிட்டாரு. அப்போது சொல்லு, தம்பி இது உனக்கு லாய்க்கப்படாது, இது ரொம்ப கஷ்டம், நான் உனக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு உங்களை மேய்க்க வச்சிட்டாரு. இப்போ யோசிக்கிறேன். ஆனால் பாருங்க, அவருக்கு தெரியும் என் பிள்ளையால் அந்த வேலை செய்ய முடியாது. ஆசைக்கு போடலாம், ஆசைக்கு ஒரு வாரம் போடுவார். ஆனால் இந்த மாதிரி இந்த ட்ரெயினில் போகிற ஆளும் நான் கையெடுத்து கும்பிட்றேன். நீங்களாம் பாக்கியவானுங்க. நான் ஒரு நாள் ட்ரெயின் போயிட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கி கிடந்தேன். நான் நினச்சேன், இப்போ தினந்தோறும் ட்ரெயினில் போகிறாங்களே, அப்போ தான் உங்களுக்கு தான் ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன். எஸ்ஸப்பா இந்த ட்ரெயினில் போய் வேலை செய்ய இருக்கலாம், நீ பலன் தாங்க சுவாமி. புரிஞ்சுட்டீங்களா? பாடுள்ள மனுஷன்தான், பாடுள்ள மனுஷி தான். ஆனால் நீங்கள் கருத்தா ஜோம் பண்ணணும். கருத்தா ஜோம் பண்ணீங்கன்னா நீங்க பண்ற அந்த ஊக்கமான ஜெபத்தை கேட்டு கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். முடியாததை கூட சாத்தியமாகும்படி செய்து விடுவார் இல்லையா? ஆமா, நீ கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமா சொல்லுங்க, நம்மளா எழுந்து நிக்கலாம். ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே,
உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி அப்பனே. இந்த மன மகிழ்ச்சியான இந்த மத்தியான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 8வது மாதமும் நீர் எங்களை அழைத்து வந்து எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கூட எங்களுக்கு நீர் தயவாய் கொடுத்தது அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய அன்பு எங்களை தாங்கி நடத்தும்படியா செபிக்கிறேன். உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தும்படியா செபிக்கிறேன். உம்முடைய இரக்கம் எங்களை தாங்கி நடத்தும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்களுக்கு நன்மைகளை செய்யும்படியா நான் ஜெபம் பண்றேன்ப்பா. அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் அப்பா. இந்த மாசம் கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கின்ற வார்த்தைப்படி இந்த மாசம் ஐயா அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில உங்க சித்தம் என்னவோ அதெல்லாம் வாய்க்க பண்ண வேண்டுமா நான் ஜெபம் பண்றப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கின்ற வார்த்தைப்படி இந்த 8வது மாசம் கர்த்தருக்கு சித்தமானது எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய கையினாலே இந்த மக்களுக்கு வாய்க்கட்டும். இந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதமான நன்மைகள் வரவிடாமல் தடுக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் கிரிகள், எல்லா விதமான தீமையான காரியெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். ஆண்டவரே மக்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் கரம் பிடிச்சு நடத்துங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிச்சு விட்டுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆமா, அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், வியாபாரம், தொழில் ஆண்டவரே எல்லாவற்றும் கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு நீ நன்மைகளை செய்கிறவர். இந்த நாள் வரைக்கும் உங்கள் சித்தத்தின் முடியா எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர். இனிமேலும் நடத்தும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்போதும் அவர்கள் ஜெபத்தோடு புறப்பட்டு போகும்போது உடைய தூதரை கூட வைக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் அவங்களை காத்துக் கொள்ளுங்க, வழிநடத்தும் ஆசீர்வதிங்க. அவங்க என்னெல்லாம் நோக்கி தேவ பக்தியோடு கூட ஒரு சித்தத்தில் ஜெபம் பண்றாங்களோ அதுக்கெல்லாம் கர்த்தர் செவி கொடுப்பீராக, பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் ஊழியக்காரன் அப்படி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொன்னார், ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள், ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள், ஒருவர்